நீ ஆத்தா நீ என்ன வேணாலும் பண்ணு பல்ல மட்டும் காட்டாத அப்படின்னு சொல்லிட்டு கலாய்ச்சி கமெண்ட்ஸ்ல வரும். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அலைனரு. என்னோட பல் ஷேப்பு இதுதானே இப்ப நான் பல்ல போட்டிருக்கேனே, ஆனா தெரியல பாரு அந்த அளவு பல்ல போட்டிருக்கிறது தெரியல. ஆமா வந்து ஒரே கல்ல ரெண்டு மாங்க நம்ம வெயிட்டும் குறைஞ்ச மாதிரி ஆச்சு, நமக்கு பல்லுமே சரியாயின மாதிரி ஆச்சுன்னு சொல்லிட்டு இருந்தேன். இந்த பல்லுல வந்து பாத்தீங்கன்னா அட்டாச்மெண்ட்டும் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் இதை கழட்டிட்டு காட்டுறேன். போட்டுட்டு எதுவுமே சாப்பிடக்கூடாது, தண்ணி தவிர வேற எதுவுமே சாப்பிடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறேன்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேர் என்கிட்ட இந்த அலைனர் போட்டிருந்தால நான் லாஸ்ட் டைமே சொல்லியிருந்தேன் நான் அலைனர் போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு, அதை பத்தி சொல்லுங்க ஒரு வீடியோ சொல்லுங்க, எவ்வளவு ஆச்சு, எத்தனை நாளா யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, எப்படி வந்து யூஸ் பண்றீங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த அலைனர் பத்தி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலி நிறைய பேருக்கு நான் இது போட்டிருக்கேனே தெரியாது. நான் வீடியோல வந்து பாத்தீங்கன்னா சங்கீதா நீங்க கிளிப்பு போடுங்க இன்னும் அழகா இருப்பீங்க, கிளிப்பு போடுங்கன்னு சொல்லிட்டு ரீசெண்டா நிறைய கமெண்ட்ஸ் இருந்துச்சு. ஆக்சுவலி நான் வந்து போட்டிருக்கேன் இன்விசிபிள் அலைனர் வந்து பாத்தீங்கன்னா போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கிளிப்னா வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரேசஸ் இருக்குல்ல, அது வந்து பல்லுல வந்து அப்படியே பல்லு கட்டுவாங்க, நெட் போல்ட் போட்டு முடுக்குற மாதிரி இருக்கும் சங்கீதா. ஆமா கம்பியா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தெரியும். சோ இப்ப நான் போடுறது வந்து பாத்தீங்கன்னா இன்விசிபிள் தெரியாது. இப்ப ரீசெண்ட் கமெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா கூட ஷார்ட்ஸ் எல்லாம் போடும்போது வாய்ஸ் ஓவர் எல்லாம் பண்றல, அப்பெல்லாம் என்ன கமெண்ட் சொன்னா வாயில ஏதோ வச்சிட்டு பேசுற மாதிரி இருக்கீங்க, முழுங்கிட்டு பேசுங்கன்னு சொல்லிட்டே இருந்தாங்க. நான் பேசும்போது வாயில ஏதோ வச்சிட்டு பேசுற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிருந்தீங்க. ஆக்சுவலி நான் வந்து அலைனர் போட்டிருக்கேன்ல, அது பேசும்போது எனக்கே ஒரு ஃபீல் ஆகுது, டிஸ்டர்பன்ஸா இருக்கு. அதாவது டிஸ்டர்பன்ஸ் ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இல்ல, என்னன்னா வாய் தெத்தி பேசுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. ஆரம்பத்துலதான் அது நிறைய தெரிஞ்சது, இப்ப ஓரளவுக்கு பழகிடுச்சு. ஆமா இப்ப ஓரளவுக்கு பழகிடுச்சு. நான் இப்ப வந்து பாத்தீங்கன்னா இது 3வது செட்டு போட்டிருக்கேன். இப்போ இது எவ்வளவு காஸ்ட், என்ன இது பண்ணணும்னா என்னென்ன மாதிரி ட்ரீட்மெண்ட்லாம் ஃபர்ஸ்ட் வந்து ஃபாலோ பண்ணுன்ற டீட்டெயிலாம் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா இன்விசிபிள் கிளிப் போட்டிருக்கேன். யாரெல்லாம் வந்து தெரியுதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. பார்த்தா தெரியுதா? ஆமா ஒன்னும் தெரியல இல்ல கிட்ட வந்து பார்த்தா தெரியும். இன்னும் நல்லா கிட்ட வந்தாதான் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளவு டிஸ்டன்ஸ் பார்த்தா கூட தெரியல சங்கீதா. இன்னும் நல்லா க்ளோஸ் அப்ல போனாதான் அலைனர் போட்டிருக்கிறது தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலி நிறைய பேர் நான் என்கிட்ட நேர்ல பேசினா யாராலையுமே வந்து பாத்தீங்கன்னா கண்டுபிடிக்கவே இல்ல. யாராவது ஒரு சில பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா கண்டுபிடிக்கிறாங்க நீங்க அலைனர் போட்டிருக்கீங்களா சொல்லிட்டு. ஆனா நிறைய பேர் கண்டுபிடிக்கவே இல்ல. எனக்கு வந்து இப்ப அலைனர் போட்டிருக்கும் போது சாப்பிடக்கூடாது எதுவுமே, அதனால சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டே இருப்பேன் நானு ஃப்ரெண்ட்ஸ். நான் எப்போ இந்த கிளிப் வந்து போட்டேன்னா என்னோட பர்த்டே முடிஞ்சு வந்து பாத்தீங்கன்னா போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி வரைக்குமே எனக்கு இது போடணும்னு முன்னாடி பேபி கிட்ட கேட்டேன். அதுக்கப்புறம் சரி இதெல்லாம் வேணாம்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அப்புறம் நிறைய கமெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க கிளிப்பு போடுங்க இன்னும் அழகா இருப்பீங்க, கிளிப்பு போடுங்க பல்லு கொஞ்சம் எடுப்பாரு, போடுங்க சொல்லி நிறைய கமெண்ட்ஸ் வந்து ரிப்பீட்டடா வந்து ஒருவேளை ரொம்ப தான் நமக்கு பல்லு தூக்கிக்கிச்சோ சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா பேபி கிட்ட நான் கேட்டுட்டே இருந்தேன். சரி நம்ம ஹாஸ்பிட்டல் போய் கேட்கலாம், நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கிளிப்பு போட முடியுமா சொல்லிட்டு நான் போய் ஹாஸ்பிட்டல் வந்து போனேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் சும்மா யதார்த்தமா என் பர்த்டே அன்னைக்கு தானே போய் போனோம். ஆமா பர்த்டேக்கு மறுநாள் நினைக்கிறேன். பர்த்டே ஷாப்பிங் பண்ணதுக்காக போயிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். போயிட்டு வர வேலை வந்து பாத்தீங்கன்னா இந்த அலைனர் போட்டு ஒரு போட்டோ பார்த்தேன், அதாவது டென்டல் ஹாஸ்பிட்டல் பார்த்தேன். சோ போனோடனே அங்க போயிட்டு விசாரிச்சுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் கடைக்குள்ள போனோம். ஆமா ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டல் போனோம். போயிட்டு இது மாதிரி எனக்கு வந்து இன்விசிபிள் கிளிப் போடணும், எவ்வளவு ஆகும் என்னன்னு சொல்லிட்டு கேட்டேன். ஆக்சுவலி அவங்க ஃபர்ஸ்ட் எடுத்து என்ன வேலை பார்த்தாங்கன்னா செக் பண்ணிட்டு கிளீன் பண்ணாங்க. ஒன்னும் அதான் ப்ரொசீஜர் வந்து போகும், எடுத்தோடனே வந்து இவ்வளவு தூரம் ஆகும்னு சொல்லிட்டு யாராலையும் சொல்ல முடியாது. ஏன்னா அவங்கவுங்க பல்லோட அமைப்பு பொறுத்து தான் வந்து பாத்தீங்கன்னா இதோட காஸ்ட் வந்து டிசைட் பண்ணுவாங்க. அதுக்கு வந்து சில ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் நான் போன உடனே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு பல்லு வந்து சுத்தம் பண்ணாங்க. இது மாதிரி வந்து நான் பாப்பா பிறக்கிறதுக்கு முன்னாடியே பிறந்த உடனே தெரியல, ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு டைம் வந்து கிளீன் பண்ணேன். அப்பயே நான் போய் கிளிப்பு போட முடியுமான்னு கேட்டதுக்கு அப்போ வந்து உங்களுக்கு வயசு என்னன்னு கேட்டாங்க. அப்போ ஒரு 30 20 பண்ண முடியாது, பண்ணாலும் ரிசல்ட் அவ்வளவு இருக்காதுன்ற மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டல்ல சொல்லிட்டாங்க. சோ அதுக்கப்புறம் பண்ண முடியாதுல, வயசு ஆயிடுச்சு நம்ம ஏன் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் வந்து விட்டாச்சு. அப்புறம் இப்ப போகும்போது அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, எப்போனாலும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்களா. ஸோ போன உடனே வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து பல்லாம் சுத்தம் பண்ண கிளீன் பண்ணிட்டு போடணும். ஏன்னா கிளீன் பண்ணாதான் அந்த பல்லு வச்சு நம்ம ஸ்கேன் பண்ணுவாங்க, ஸ்கேன் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் நமக்கு அலைனரே கொடுப்பாங்க. ஸோ அதனால அந்த டஸ்ட் எல்லாம் இருந்ததுன்னா அது ஒழுங்கா நமக்கு ஸ்கேன்ல வராது, எந்த அளவுக்கு கேப் இருக்கு எப்படி உங்களுக்கு பண்ணணும்ன்றதுனால நல்லா வந்து கிளீன் பண்ணாங்க. ஆமா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நல்லா பல்லு வந்து பாத்தீங்கன்னா கிளீன் பண்ணாங்க. அதுக்கு ஒரு 600 ரூபாய் 700 ரூபாய் நினைக்கிறேன் பேபி. ஆமா
கிளீனிங்லாம் கம்மியா தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆகும். கிளீன் பண்ணாங்க. அப்புறம் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 சொத்த பல்லு இப்பதான் ஸ்டார்டிங் வளர்ற மாதிரி இருக்கு. ரொம்பலாம் இல்ல, லைட்டா வந்து கேவிட்டி இருந்தது. அதை வந்து பாத்தீங்கன்னா ஃபில் பண்ணாங்க. 2 பல்லு, இந்த பக்கம் ஒரு பல்லு, இந்த பக்கம் ஒரு பல்லு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஃபில் பண்ணாங்க. ஸோ அது பண்ணிட்டாங்க. அதுக்கு அடுத்து என்ன பண்ணாங்கன்னா எக்ஸ்ரே எடுக்க சொன்னாங்க. மேல் பல்லு கீழ் பல்லு எல்லாமே எக்ஸ்ரே எடுக்க சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ். அது போயிட்டு ஸ்கேனும் எக்ஸ்ரேவும் எழுதி கொடுத்தாங்க. அது போயிட்டு வேற ஒரு இடத்த வந்து பாத்தீங்கன்னா நாங்க எக்ஸ்ரே எடுத்துட்டு வந்தோம். அந்த இதெல்லாம் எங்க கிட்ட குடுக்கல, அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கிட்டாங்க, எல்லாமே அவங்களும் வச்சுக்கிட்டாங்க. ஆமா, எக்ஸ்ரே எடுத்து பார்த்தாங்க. இந்த மூக்கோட தண்டு, இந்த சைடு, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ரே பல்லு எல்லாம் எப்படி இருக்குது எல்லாமே கிளியரா வந்தது ஃப்ரெண்ட்ஸ். எக்ஸ்ரே எல்லாம் சரி. ஆமா, காது உள்ள ஒரு ஹெட்செட் மாதிரி கொடுத்தாங்க. அது காது உள்ள போயிட்டு அதுதான் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே இது ஃபுல்லா எக்ஸ்ரே எடுத்தது. எக்ஸ்ரே எடுத்தோமா, அந்த ரிப்போர்ட் வாங்கி போய் கொடுத்தோம். அதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா அவங்க பல்லு ஸ்கேன் பண்றதுக்கு ஒரு 4 அப்பாயின்மெண்ட் கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் பல்லு கிளீன் பண்ணிட்டு, அப்புறம் வந்து கேவிட்டி இருந்தா அதை அடைச்சிட்டு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ரே எடுத்தோம். அது ஒரு நாள் விட்டு அப்படியே ஒண்ணு பண்ணிட்டு எக்ஸ்ரே எடுத்த பிறகு அதுக்கப்புறம் ஸ்கேனுக்கு ஒரு நாள் வந்து அப்பாயின்மெண்ட் கொடுத்தாங்க. போயிட்டு என்னோட பல்லு அமைப்பை வந்து பாத்தீங்கன்னா ஸ்கேன் பண்ணாங்க. அந்த ஸ்கேன் மிஷின் வச்சு அப்படியே பல்லு ஃபுல்லா இப்படி எடுத்து உள்ள பெரிய வாயில என்டையர் டீத்தும் வந்து ஸ்கேன் பண்ணாங்க. இந்த ஸ்கேன் பண்ணது அப்படியே வந்து பாத்தீங்கன்னா டிஸ்பிளேல ஒரு பல்லோட ஷேப் எப்படி இருக்குமோ அதே மாதிரி வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஸ்கேன் பண்ண ரிப்போர்ட் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா லேபுக்கு கொடுத்தாங்க. நான் வந்து பாத்தீங்கன்னா பிரிசலைன் தான் போட்டிருக்கேன். பிரிசலைன் கரெக்டா? இந்த பிராண்ட் தான் போட்டிருக்கேன். இவங்க இந்த லேபுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்கேன் ரிப்போர்ட் வந்து அனுப்புனாங்க. அது வரைக்குமே எவ்வளவு ஆகும் நாங்க கேட்டுட்டே இருந்தோம். பண்ணலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு கேட்டுட்டே இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ வந்து பாத்தீங்கன்னா லேபுக்கு அனுப்பிட்டு தான் உங்களுக்கு செட்டுல எத்தனை செட்டு வரும், உங்களுக்கு அமௌண்ட் வரும்னு சொன்னாங்க. அந்த செட்டு வந்து லேபுக்கு அனுப்பின பிறகு மேல் பல்லு தான் ரொம்ப தூக்கிட்டு இருக்குல்ல, கீழே வந்து ஒரு 9 செட்டும் மேல வந்து ஒரு 11 செட்டும் வந்து வரும்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. 20 செட்டா? அது 20 செட்டு கணக்கு வராது, மொத்தமா ஒரு 11 செட்டு தான். மொத்தமா 11 செட்டு. ஆமா, கீழே வந்து 9 செட்டு வரும். அதுக்கு அடுத்து வந்து ரீடைனர் போட்டுக்கிற மாதிரி இருக்கும். மேல வந்து 11 செட்டு வரும். ஸோ அதுக்கப்புறமா ரீடைனர் 1 வருஷம் போடுற மாதிரி இருக்கும். ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் ப்ரொசீஜர். எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு முன்னாடியே நம்ம பல்லு இப்படி இருக்குன்னா இப்படிதான் ரிசல்ட் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வீடியோவும் காட்டினாங்க. ஸ்கேன் பண்றாங்கன்னா இந்த ஸ்கேன் பண்ண பல்லு வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு 6 மாசமோ 1 வருஷமோ எத்தனை நாள் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், அந்த ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு இப்படிதான் வரும்னு சொல்லிட்டு காட்டினாங்க. நிறைய பேருக்கு இந்த சந்து பல்லாம் இருக்கும், சந்து பல்லு இருக்கும், மேல ஒண்ணு இப்படி தூக்கிட்டு இருக்கும், அங்க ஒண்ணு தூக்கிக்கிட்டு இருக்கும். அது மாதிரி முன்னும் பின்னும் இருந்ததுன்னா வச்சுக்கேன், அவங்களுக்கு எல்லாம் ரிசல்ட் நல்லா விசிபிளா தெரியும். ஆமா, சோ விசிபிளா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு எனக்கு விசிபிளா தெரிஞ்ச மாதிரியே தெரியல. எப்படின்னா இப்படி கூசா இருக்குல்ல, அது வந்து எனக்கு இப்படி அமுக்கி கொஞ்சம் இப்படி அகலமா எடுக்கிற மாதிரி காட்டினாங்க. அந்த வீடியோல இருந்துச்சு. சரி பாப்போம், ட்ரை பண்ணி பாப்போம் எப்படி இருக்கு. ஃபுல்லா 6 மாசம் போட்டதுக்கு அப்புறம் தான் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் சங்கீதாக்கு எப்படி ரிசல்ட் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப வந்து ஆமா 1 மாசமா போட்டுக்கிட்டு இருக்கோம். 2 மாசம் போட்டுருக்கோம். எப்படி 3வது செட் வந்து அப்படியா? ஆமா, ஒரு 15 டேஸ் ஃபர்ஸ்ட் ட்ரையல் போட்டுருந்தேன். அப்புறம் ஃபர்ஸ்ட் ஒரு செட்டுமே 15 நாளைக்கு ஒன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மாத்தணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த செட்டிங்கே கொடுத்துருப்பாங்க. 15 நாளைக்கு ஒன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம புதுசு மாத்திட்டே இருக்கணும். இப்போ நான் 3வது செட் அலைனர் வந்து பாத்தீங்கன்னா போட்டுட்டு இருக்கேன். இது மாதிரி இன்னும் ஒரு 6 மாசத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எனக்கு வந்து காட்டினாங்க, ரிசல்ட்டுமே வந்து காட்டினாங்க. இப்போ பல்லுலாம் இப்போ கேப் இருந்துன்னா அந்த பல்லு அழகா அப்படியே கேப்லாம் வந்து ஃபில் ஆகிற மாதிரி காட்டுவாங்க. இப்போ முன்னும் பின்னும் பல்லு இருந்ததுன்னா பல்லு வந்து ஒன்று பிடுங்கிடுவாங்க. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்லிட்டேன் பல்லு எடுத்துட்டு பண்ற மாதிரி வேணாம்னு சொல்லிட்டேன். இப்போ அவங்களே வந்து அது ப்ரிஃபர் பண்ணாங்க. ஒரு சில பேருக்கு பல்லு ரொம்ப நெருக்கமா முன்னாடி பின்னாடி எல்லாம் இருந்ததுன்னா ஒரு பல்ல எடுத்துருவாங்க. வெளியே எடுத்துட்டு அந்த பல்லோட கேப் இருக்குல்ல, அந்த கேப்புக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா அலைன் பண்ணுவாங்களே. எனக்கு வந்து பல்லுலாம் எடுக்கல ஃப்ரெண்ட்ஸ், எடுக்காம அப்படியே வந்து பாத்தீங்கன்னா செட் பண்ணாங்க. எங்க அந்த செட்லாம் கொடுத்து பார்க்கலாம். மொத்தமா கொடுத்துட்டாங்க. 6 மாசத்துக்கு நீ போட்டுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே தான் ஃப்ரெண்ட்ஸ் டேட் டைம் வச்சு கரெக்டா போட்டுக்கணும். ஒரு நாளைக்கு எவ்வளவு மணி நேரம் போடணும் அதை பத்தி சொல்லவே இல்லை. இது ஃபர்ஸ்ட் காட்டிடுறேன். யூன்றது வந்து பாத்தீங்கன்னா அப்பர், எல்ன்றது லோயர், டீன்றது பாத்தீங்கன்னா ட்ரையல் செக்ஷன் வந்து ஒரு 15 நாள் எப்படி நம்ம கழட்டி போறோம். அந்த ட்ரையல் பீரியட்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அட்டாச்மெண்ட் வைக்கல. இந்த பல்லுல வந்து பாத்தீங்கன்னா அட்டாச்மெண்ட்டும் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் இதை கழட்டிட்டு காட்டுறேன். சங்கீதாக்கு அட்டாச்மெண்ட்டும் வச்சிருக்காங்க, எல்லாருக்குமே வைப்பாங்க. இதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட பல்லோட அமைப்பு. இது வந்து நல்லா ஃபிளெக்சிபிளா சாஃப்டா இருக்கும். இந்த U1 L1ன்றது வந்து ட்ரையல்ன்றதுனால இது வந்து சாஃப்டா இருக்கும். இதான் நான் போட்டது. ஓகே, U1 L1 இது வந்து பார்த்தீங்கன்னா 1வது செட்டு.
ஃபர்ஸ்ட் செட். ஆமா, இது எப்ப பண்ணா 12/7/2025 போட்டு 26/7 வரைக்கும் போட்டு முடிச்சாச்சு. ஆமா, ஒரு செட் வந்து 15 நாள் தான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா போட தேவையில்ல. எவ்வளவு நேரம் போட்டிருக்கணும்னு பாத்தீங்கன்னா அவங்க மினிமம் 20 to 22 hours வந்து பாத்தீங்கன்னா போட்டுருக்கும்னு சொன்னாங்க. அப்பதான் நமக்கு நல்ல விசிபிளா ரிசல்ட் வந்து கிடைக்கும். நம்ம சாப்பிடும்போது மட்டும் வந்து பாத்தீங்கன்னா கழட்டி வச்சிடணும். மற்றபடி இதை வந்து போட்டுட்டு எதுவுமே சாப்பிடக்கூடாது. தண்ணி தவிர வேற எதுவுமே சாப்பிடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். டீ, காஃபி, கூல்ட்ரிங்க்ஸு, ஜூஸு, சுட தண்ணி கூட சாப்பிடக்கூடாது. சில்லுன்னு தண்ணி குடிக்கக்கூடாது. நார்மல் வாட்டர் இருக்குல்ல, ரூம் டெம்பரேச்சர் வாட்டர், அது தவிர வேற எதுவுமே சாப்பிடக்கூடாது. அப்படி சாப்பிடணும்னா கழட்டி வச்சுட்டு சாப்பிடலாம். இதுவே நம்ம அந்த குளிப்லாம் போட்டுனா ஆமா, அது பிரச்சனை இல்ல. அது வந்து போட்டுட்டு நம்ம எல்லாமே சாப்பிடலாம். என்ன பார்க்க அப்படியே விசிபிளா தெரியும். இதுனா வந்து பாத்தீங்கன்னா யாருக்குமே சாப்பிட்டாலும் போய் மாட்டிக்கும் அதுல ஏதாவது நம்ம சாப்பிடுறது. அது வந்து கிளீன் பண்ணணும். சோ அதுக்கு அப்பப்போ ஹாஸ்பிடல் அப்பாயின்மெண்ட் கொடுப்பாங்க. போய் பார்த்துட்டு லூஸ் அப்பப்போ ஆயிடுச்சுன்னா டைட் அது டைட் பண்ணும். இது எப்படின்னா நமக்கு எதுவுமே லூஸ் ஆயிடும். ஸோ லூஸ் ஆயிடுச்சுன்னா வேற மாத்திடலாம். அதான் 15 நாளைக்கு கொஞ்சம் மாத்தணும்ல. சப்போஸ் ஒரு நாள் நம்மளால போட முடியல, எமர்ஜென்சியா ஏன்னா போறோம் இல்ல மறந்துட்டா கூட 15 நாள் வந்து கணக்கு போட்டிருக்கோம்ல. இப்போ வந்து இதுக்கு 26ஆம் தேதியோட போட்டிருக்கோன்னு வச்சுக்கேன். ஒரு நாள் எக்ஸ்ட்ரா போட்டுக்கணும். ஒரு நாள் நம்ம மிஸ் பண்ணிட்டாலும் 27ஆம் தேதி வரைக்கும் போட்டுட்டு மாத்திக்கலாம். இதுதான் என்னோட பல்லோட அமைப்பு பாருங்க. இது வந்து மேல் பல். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த அலைனர்ங்கிறது இப்படிதான் இருக்கும். இதுதான் கையில வச்சுக்கிட்டு. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அலைனரு. இதோட பல் ஷேப்பு இதுதானே. இப்ப நான் பல்ல போட்டிருக்கேனே, ஆனா தெரியல பாரு அந்த அலை. பல்ல போட்டிருக்கிறது தெரியல. ஆமா, சோ இதான் வந்து அலைனரு. இங்க வந்து புள்ளி புள்ளியா வச்சிருக்காங்கல்ல. ஸோ அந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச்மெண்ட் கொஞ்சம் வந்து அந்த பேஸ்ட் வச்சு வச்சிருக்காங்க. ஏன்னா அது கிரிப்பா பல்ல பிடிக்கிறதுக்காக. இது மொத்தம் எத்தனை செட் இருக்கு பாக்குமா. அதை அப்பப்போ எடுக்கிறத அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா போட்டுக்கணும். சப்போஸ் நமக்கு நடுவில் ஏதாவது பிரச்சனை நம்ம போட முடியல கூட மறுபடியும் இதே எடுத்து போட்டுக்கலாம்ல. அதனால எல்லாத்தையுமே பத்திரமா எடுத்து வைக்கணும். எப்படி அப்படியே வந்து ட்ரீட்மெண்ட்டை கண்டினியூ பண்ணிக்கலாம். அதனால எடுக்கிறத அப்படியே வச்சிருக்கேன். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது ஃபுல்லா கொடுத்துருக்காங்க. 6 மந்த்துக்கான இது எல்லாமே கொடுத்துட்டாங்க. இப்போ வந்து 3ஆவது செட் போட்டிருக்கேன். 3ஆவது செட் வந்து ஒரு செட் முடிச்சதுக்கு அப்புறம் எந்த தேதியில இருந்து எந்த தேதி போட்டிருக்கோம்னு சொல்லிட்டு அப்படியே டேட் போட்டு எழுதி வச்சிடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். 24ஆம் தேதியோட இது எனக்கு முடிஞ்சிடும். இந்த மாசம் 24ஆம் தேதியோட. அதுக்கப்புறம் 4ஆவது செட் போடுவான். அது மாதிரி இங்க பாருங்க ஃபுல்லா செட் இருக்கு. மொத்தமா 11 ஹாஸ்பிட்டலுக்கே போக தேவையில்ல ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் நம்ம கொடுத்துட்டாங்கன்னா அடுத்து நம்ம முடியிற வரைக்கும் நம்மளே போட்டுக்கலாம். ஏதாவது பிரச்சனை போட முடியல அப்படின்னா மட்டும் நம்ம போய் ஹாஸ்பிட்டல் விசிட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபுல்லாக எனக்கு வந்து மேலே 11 செட்டும் கீழே வந்து 9 செட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் ரீட்டைனர். அது எதுக்காகனா நம்ம பல்லு மறுபடியும் அதே பழைய ஷேப்புக்கு போகாத அதே ஷேப்பில் நமக்கு கரெக்டாக வருது இல்லை, அது அப்படியே இருக்கணுன்றதுக்காக ரீட்டைனர் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. அந்த ரீட்டைனர் வந்து நம்ம எப்போ வேணாலும் போட்டுக்கலாம். 15 அது அவங்களே சொல்லுவாங்க எவ்வளவு நாள் போட்டுக்கலாம் கழட்டிடலான்றது வந்து சொல்லுவாங்க. ரிசல்ட் கிடைச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் பழைய நிலைமைக்கு போகாம இருக்கிறதுக்கு ரீடைன் பண்ணணும். மட்டும் கூட போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி கூட சொன்னாங்க. என்னோட ரிசல்ட் லாஸ்ட்ல எப்படி வரும் தெரியுமா? இங்க பாரு பல்லு இப்ப எவ்வளவு கூசா இருக்கு நீட்டா. ஆமா, இதுதான் வந்து ஃபைனலா இங்க இப்படி இருக்க பல்லு அந்த மாதிரி ஷேப்புக்கு மாறும். அகலமா வந்து பார்த்தனா மாறிடும். கூசா இந்த மாதிரி ஷேப்ல இருக்கிற பல்லு அப்புறம் இந்த மாதிரி ஷேப்புக்கு மாறுது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பெரிய பல்லும் பார்த்தீங்கன்னா மேல இருக்கிற பல்லும் ஷேப் மாறுது. சரி, ஃபைனல் ரிசல்ட். ஃபைனல் ரிசல்ட் கொஞ்சம் கூசா இருக்குல்ல. ஆமா, எடுப்பா இருக்கிறது வந்து அப்படியே நல்லா ஸ்ட்ரைட்டா மாறுது. இப்பதான் பாக்கறேன் நான். ஃபைனல் ரிசல்ட்டை இப்பயே பாக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் ஃபைனல் ரிசல்ட் அது வந்து பல்லு அந்த மாதிரி மாறினா மட்டும்தான் அது நம்மளால போட முடியும். ஆமா ஆமா, 15 நாளுக்கு ஒன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மாறும்போது அந்த நமக்கு அந்த இது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அது நம்ம கரெக்டா நம்ம இதை ஃபாலோ பண்ணி போட்டாதான் இது வந்து நம்மளால மறுபடியும் போட முடியலன்னா போட முடியாது. பழைய இது வந்து கண்டினியூ பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ரீடைனர் வந்து ஃபைனலா போடணும் ஃப்ரெண்ட்ஸ். இது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஒரு சில பேருக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இப்போ காலேஜ் போறாங்க, கொஞ்சம் ஆஃபீஸ்லாம் வேலைக்கு போறாங்கன்னா அப்போ வந்து அவங்க இது மாதிரி போட்டுக்கலாம். நம்ம அந்த விசிபிளா தெரியுது போடுறத விட இது மாதிரி போட்டுக்கலாம். பட் இது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நார்மலா அது ஒரு 30,000 40,000 30,000 மேக்ஸிமம் ஒரு 25,000 30,000 வந்து பாத்தீங்கன்னா அது முடியும்னா இது வந்து ஒரு 60,000 மினிமம் ஒரு 60,000 1 லட்சம் வரைக்கும் போகும். அதே மாதிரி இந்த பிராண்ட் பொறுத்து என்னென்ன பிராண்ட் எடுக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ரேட்டுமே இருக்கு. நான் வந்து பாத்தீங்கன்னா 11 செட்டு யூஸ் பண்றேன். எனக்கு வந்து எவ்வளவு ஆச்சுன்னா 1,18,000 20,000 சொன்னாங்க. அப்புறம் டிஸ்கவுண்ட் ஒரு 3,000 சொல்லி 1,18,000 ஃப்ரெண்ட்ஸ் ரீட்டைலரோட சேர்த்து. ஸோ இது வந்து ஒரு 3 தடவை வந்து பாத்தீங்கன்னா நாங்க பே பண்ணோம்.
பார்ட் பேமெண்ட். பாட்டா ஒரு 3 தடவை வந்து பார்த்தீங்கன்னா பே பண்ணோம். மொத்தமாக நமக்கே கொடுத்துட்டாங்க. அப்பப்போ ஹாஸ்பிட்டலும் போய் நம்ம செக் பண்ணிட்டு வந்துடலாம். நான் வந்து பாண்டியிலே தான் பார்த்தேன். ஸோ அதனால் ஹாஸ்பிட்டல் வேணா கூட செக் பண்ணி பார்த்துக்கலாம். நான் வந்து ப்ரைம் டென்டல் கேர் இருக்கிற அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அவ்வளோதான். இது நான் சொல்லணும், நிறைய பேர் கேட்டுகிட்டே நீங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக தான் நான் ஷேர் பண்ணுறேன். வேணுன்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் பல்லு போட்டது காட்டி கட்டா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி கழட்டிடலாம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு மூடி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மூடியில் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுட்டு மூடி வச்சுக்கலாம். நம்ம சாப்பிடலாம். எது சாப்பிட்றது வெளில போனாலும் நான் வந்து கட்டிடுவேன். ஒரு சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா கட்டுறதுக்கே ஒரு மாதிரி இடம் இல்லை, கூட்டமாக இருந்தால் அப்போ கட்ட மாட்டேன். ஃபர்ஸ்ட் நான் போடும்போது ரொம்ப வலி இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப பெயின், என்னால் சாப்பிடவே முடியல. நான் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கடகடன்னு ஒல்லி ஆயிட்டேன். அப்போ நினச்சேன், ஆஹா பரவாயில்ல, நம்ம வந்து ஒரே கல்ல 2 மாங்க, நம்ம வெயிட்டும் குறைஞ்ச மாதிரி ஆச்சு, நமக்கு பல்லுமே சரியாயின மாதிரி ஆச்சுன்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தா ஒரு 4 நாள்ல வலி பூரா சரியா போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் கரெக்டா போடலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியா ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாமே சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். இப்போ சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா உடனே கழிச்சிட்டு சாப்பிட்டு மறுபடியும் போட்டுக்குவேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லா டைமும் போட்டிருப்பேன். எப்போ நான் வந்து கழட்டினா சாப்பிடும்போது மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா கழட்டி வச்சுட்டு அப்புறம் சாப்பிட்டு முடிச்சோடனே உடனே வந்து பார்த்தீங்கன்னா போட்டுக்குவேன். ஏன்னா நமக்கு ரிசல்ட் தான் ரொம்ப முக்கியம். எவ்வளவு காசு வந்து பார்த்தீங்கன்னா செலவு பண்றோம். ஸோ அதுக்காக நமக்கு ரிசல்ட் வேணுன்றதுக்காகவே நான் ப்ராப்பரா வந்து போட்டிருப்பேன். இந்த அலைனர் பொறுத்த அளவுக்கு நம்ம எவ்வளவு நேரம் போட்டிருக்கோமோ அதை பொறுத்து தான் ரிசல்ட். இப்போ அதுனா கிளிப்புனா நமக்கு வந்து டாக்டர் அப்பாயின்மெண்ட் கொடுப்பாங்க, அப்பப்போ டைட் பண்ணி அது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பரா ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இதுக்கு நம்ம ரிசல்ட் கிடைக்கும்னா அது நம்ம கையில தான் இருக்கு. நம்ம கரெக்டாக போட்டோம்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் கிடைக்கும். ஆனா அந்த அளவுக்கு வலி இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இன்னொன்று என்ன பிரச்சனைனா நம்ம 15 நாளைக்கு ஒன்ஸ் மாத்துவோம்ல, அப்போ அந்த புது செட் போடும்போது நல்லா டைட்டா இருக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வலிக்கும், எதுவுமே சாப்பிட முடியாது, கடிச்சு சாப்பிட முடியாது எதுவுமே. அப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா 3 உட்காந்துட்டே இருப்பேன் நான். ஸோ 15 செட் ஒன்று மாற்றும் போது மட்டும் ஒரு 2 நாள் தான் வலிக்கும், ரொம்பலாம் வலிக்கல ஃப்ரெண்ட்ஸ். வலி இல்லாத ட்ரீட்மெண்ட் தான் இது. ஸோ லைட்டாக வலிக்கும். அப்புறம் நம்ம கொஞ்சம் வந்து சங்கீதாவோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, நான் எல்லாமே முடிஞ்ச பிறகு பல்லுலாம் நல்லா அழகான பிறகு வந்து சொல்லலாம்னு நினைச்சேன். ஸோ நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ்ல கேட்டு நீங்க சொல்லுங்க எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட் வந்ததுனால வந்து பாத்தீங்கன்னா இப்போ நான் ஷேர் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஷேர் பண்றேன். இன்னும் நான் இப்பதான் 3ஆவது செட் போடுறேன். நான் லாஸ்டா 14ஆவது செட் போடும்போது எப்படி வித்தியாசம் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இந்த பல்ல வந்து அட்டாச்மெண்ட் பண்ணியிருக்காங்க பாருங்க. அட்டாச்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ட்ரையல் பீரியட்லாம் அட்டாச்மெண்ட் பண்ணல, ஏன்னா இப்போ கழட்டி போடணுன்றதுக்காக ஈஸியா நம்ம போடுற கட்டு. அப்புறம் ப்ராக்டிஸ் ஆன பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச்மெண்ட் வச்சாங்க. இதான் அட்டாச்மெண்ட். இது நம்ம பல்லுல தான் ஒட்டிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுல வந்து முட்டையா இருக்கிறது வந்து அட்டாச்மெண்ட். பல்லுல நல்ல சந்து இருக்கு சங்கீதா. அந்த சந்தெல்லாம் க்ளோஸ் ஆகுமா என்னன்னு தெரியல, பாப்போம். அதெல்லாம் ஆகும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச்மெண்ட். இது பல்லு கூடயே தான் இருக்கும். நம்ம கிளிப்பை கழட்டிட்டு சாப்பிட்டு மறுபடியும் நம்ம வாய் குடிச்சிட்டு போட்டுக்கலாம். அது நம்ம கரெக்டாக ஆன பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அட்டாச்மெண்ட்லாம் எடுத்துருவாங்க. இந்த அலைனர் வந்து பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணி போடணும். நம்ம சுத்தமாக வேற வச்சிருக்கணும்ல ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்ம பல்ல போடுறோம், அப்பப்போ கழட்டுறோம் இல்லையா, அதனால சுத்தமாக வச்சுக்கணும். இதை நான் எப்படி க்ளீன் பண்ணுறேன்னா, நார்மலாக ப்ரஷ் இருக்குல்ல, நார்மலாக இது இந்த அலைனருக்குன்னே தனியாக ப்ரஷ் வாங்கிட்டு நார்மலாக நான் யூஸ் பண்ணுற பேஸ்ட் அதை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு நாளைக்கு 2 டைம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ப்ரஷ் பண்ணிவிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நானும் ப்ரஷ் பண்ணுவேன், அலைனரும் ப்ரஷ் பண்ணிவிடுவேன். ஒரு நாளைக்கு 2 டைம் பண்ணுவேன். ஸோ இதுக்குன்னே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அலைனர் க்ளீன் பண்ணுறதுக்குன்னே ஒரு டேப்லெட் கேப்சூல் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அதை வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியில் போட்டுட்டு இந்த இது அலைனரையும் தண்ணியில் போட்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா கழுவணும்னு சொல்லிட்டு சொன்னாங்க. பட் நான் வந்து ப்ரெஷ்ஷாலே பண்ணிக்கிறேன், நல்லா சுத்தமாக தான் பண்ணேன். அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது. ஸோ இதே நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. க்ளீன் பண்ணுறதுக்கு இதுக்கு தனியாக வந்து ஒரு டேப்லெட் மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அந்த டேப்லெட்டில் போட்டு ஊற வச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா கழுவணும். இது நம்ம வந்து இந்த ட்ரீட்மெண்ட் போனால் அவங்களும் எல்லா டீட்டெயிலும் வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக சொல்லிடுவாங்க. எப்படி இதை வந்து மெயின்டைன் பண்ணணும், யூஸ் பண்ணணுன்ற எல்லாமே சொல்லிடுவாங்க. ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபுல் ரிசல்ட் வரும்போது பார்க்கலாம் இந்த மணிக்கு இது ஒர்த்தா இல்லையான்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வந்து ரிசல்ட் பார்க்கலாம். பல்லுக்கு கிளிப்பு போடுங்க நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. ஆத்தா நீ என்ன வேணாலும் பண்ணு, அப்படின்னு சொல்லிட்டு கலாய்ச்சி கமெண்ட்ஸ்ல வரும். நானா பெருசா அதெல்லாம் எடுத்துக்க மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா நம்ம போட்டுதான் பார்ப்போமே எப்படி இருக்குன்னு. இது என்னோட செல்ஃப் கான்பிடென்ட்காக நாங்க வந்து டிசைட் பண்ணதான். மத்தவங்க சொல்றாங்க அவங்க கலாய்க்கிறாங்கன்றதுக்காக நான் போடல. ஆமா, எனக்கு பிடிச்சிருக்கு. அது மட்டும் இல்ல, நமக்கு பட்ஜெட் வைஸாவும் வந்து பார்த்தோன்னா பினான்சியலா நமக்கு இது இருந்ததுன்னா கண்டிப்பா வந்து பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். 6 மாசம் தான், 1 மாசம் போயிடுச்சு, ஒரு 5 மாசத்துல ரிசல்ட் தெரியும். அப்போ வந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி ரிசல்ட். அவ்வளவுதான். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இதுல வேற ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். டாடா பாய்.